ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். நோன்பு அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றா ஒரு இறையச்சத்துடன் செய்யக்கூடிய விஷயம்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அதான் இஸ்லாத்துலேயும் இருக்குது. நோன்பு பொறுத்தவரையும் அடிப்படையான சில ஐயப்பாடுகள் இருக்குது. அது உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நல்லதுன்னு பலர் சொல்கிறாங்க. பலருமே ஏற்றுக்கிறாங்க. நல்லதுங்க, செரிமானம் ஆகட்டும், கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பசி வறுமையில் இருக்கிறவங்க இருக்கலாமாங்கிறது குறித்துலாம் ஒரு கடந்த ஆண்டே எடுத்தேன் நான். அது ஒரு இது போச்சு. நீங்கள் அதுக்கு ஒரு கருத்து சொன்னீங்க. இந்த நோம்புங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு? இது மதம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து உருவாக்கப்பட்டதா? இஸ்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு நபியுல் நாயகத்தை கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவானதா? இல்லை இப்ராஹிம் ஆபிரகாம் அவங்களுடைய காலகட்டம்? ஏன்னா இப்போ முதல் நபியே ஆதாம் தானே இஸ்லாம் நம்பிக்கைப்படி, பைபிள் நம்பிக்கைப்படி. அந்த காலத்துலேருந்தே நோன்பு இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததா? எதற்காக இஸ்லாத்தில் இப்படி திடீர்னு நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நோன்பு இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் ஏன் வந்தது? இது திடீர்னு இறக்கப்பட்டதா, இல்லை நபிகள் நாயக காலத்துக்கு பிறகு குரான் வந்ததுக்கப்புறம் சொல்லப்பட்டதா? அதுக்கு முன்னாடி இந்த நபிகளாக அதை ஃபாலோ பண்ணாங்களா? நோன்பை பொறுத்த வரைக்கும் மற்ற வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, இப்படித்தான் உங்களுக்கு முன்னுள்ள எல்லா சமுதாயத்துக்கும் கடமையாக்கப்பட்டது, அப்படி குரானில் இருக்குது. குரானுடைய கருத்து பிரகாரம் யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ஆதாமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நோன்புங்கிற கடமை இருந்தது. அது மாதிரி தான் உங்களுக்கும் கடமைன்னு தான் குரான் சொல்லுது. இது முதல்ல முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்துடைய சமுதாயத்துக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஆதியிலேருந்து நோன்பு இருக்கிறது. எதுக்குன்னா அந்த இறையச்சத்தை அப்படி குரானில் இருக்கு. இறையச்சத்தை உண்டாக்கி கொள்வதற்காக உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்திற்கும் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருந்தேன், அதே மாதிரி உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறேன் என்று குரான் சொல்கிறது. அப்போ நோன்பு முன்னாடி இருந்தது என்பதை ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த நோன்பு என்பது நபிகள் நாயகத்துடைய ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு நாள் நோன்பு வைப்பது, வருஷத்துக்கு ஒரு நாள் நோன்பு தான் இருந்தது. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலே, அதுக்கு முன்னாடியா? நபிகள் நாயகத்தை வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் அதாவது இந்த முஹர்ரம் 10ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாசூரான்னு சொல்லி இந்த ஷியாக்கள்லாம் கொண்டாடுவாங்கள்ல, அந்த டேட்டில் எல்லோரும் நோன்பு வைப்பாங்க. அப்போ மக்காவுலேயும் நோன்பு வைப்பாங்க. அன்றைய தினத்தில் தான் அந்த காபாவில் அந்த ஒரு திரை போடுறதை மாற்றுவாங்க. காபாவுக்கு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை மாற்றக்கூடிய நாள் எதுன்னு கேட்டால் முஹர்ரம் மாதத்தில் 10ஆவது நாள். அதில் என்ன செய்வாங்கன்னா அவங்க நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் அதன் ஆபிரகாமுடைய வழிமுறை நினைத்து அந்த ஒரு நாள் நோன்பு வச்சாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு 2வது வருஷம்தான் இந்த ஒரு மாதம் நோன்புங்கிறது கடமையாக்கப்படுது. அதுக்கு முந்தி ஒரு நாள் நோன்பு அப்போ மதீனாவுக்கு அவர் வர்றதுக்கு முன்பு வரையும் ஒரு மாத நோன்புங்கிறது கிடையாது. அது ஒரு நாள் நோன்பு தான் இருந்தது. வருஷத்துக்கு ஒரு நாள், வருடத்துக்கு ஒரு நாள் தான் நோன்பு. அப்போ நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வரும் பொழுது வந்த வருஷத்தில் அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க. முதல் வருஷம் அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ அங்கே மதீனாவில் யூதர்களும் இருக்கிறாங்க. அதே டேட்டில் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு நோன்பு வைக்கிறோம், நீங்கள் அதே நாளில் எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, இன்றைய தினத்தில் தான் எங்கள் மூசா நபியை இறைவன் கடலில் மூழ்காமல் காப்பாற்றினான், பிறவனிடமிருந்து காப்பாற்றினான், அந்த நன்றிக்காக வேண்டி மூசா நபி நோன்பு வைத்தார், அதை பின்பற்றி நாங்களும் வைக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நோன்பு இருக்குங்கிறது விளங்குது. அதை யூதர்களே என்ன செய்கிறாங்கன்னா நோன்பு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது மோசே வச்சாருங்கிறாங்க. அப்போ மோசே இந்த நோன்பு வச்சாருன்னு சொல்வதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அவங்கள்ட்டே நோன்பு இருந்திருக்கிறது என்பது விளங்குகிறது. அப்போ எல்லா சமுதாயத்திலையும் இந்த இறைவனுடைய அச்சம் வருவதாக இருந்தால், இறைவனுக்காக சிலது தியாகம் பண்ணால் தான் அந்த அச்சம் வரும். இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அச்சம் எப்படி வரும்னு கேட்டால், பசியாக இருக்கும், சாப்பாடு முன்னாடி இருக்கும், சாப்பிட மாட்டோம். ஏன்னாட்டா இறைவன் நம்ம யாருக்கும் தெரியாமல் சாப்பிட முடிஞ்சாலும் இறைவனுக்கு தெரியாமல் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒவ்வொரு நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். பசி வர வர நமக்கு சாப்பிட தோணும், தாகம் வர வர குடிக்க தோணும். ஆனால் எந்த முஸ்லீமும் குடிக்க மாட்டார்கள். ஏன்னு கேட்டால் இது மனிதர்களுக்கு தெரியாமல் நம்ம குடிக்க முடியும் என்றாலும் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு வருது இல்லையா? அதில் தான் இறையச்சம் வர்றது. இறையச்சம் எதனால் வருதுன்னு கேட்டால், இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு அச்சம் வருவது வந்தால்தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நோன்பு கடமை. அந்த கடமை அர்த்தம் இருந்தாலும் இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, யூதர்கள் ஒரு நோன்பு இருக்கிறாங்க, அதுக்கு அவங்க சொல்கிற காலங்கிறது மோசஸ் கடவுள் காப்பாற்றினாருன்னு.
அது யூதர்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலுமே உங்க கான்செப்ட் படியும் உங்களுக்கும் மூசா நபி வந்து அல்லாஹ் காப்பாத்தினாரு தான் நீங்களும் படிக்கிறீங்க. ஆமா ஆமா. ஆனா அந்த கான்செப்ட் படி நீங்க நோன்பு இருக்கல, நீங்க முகரம் 10ஆம் நாளுங்கிற கான்செப்ட் எடுக்கிறீங்க. அப்போ ஒரே கான்செப்ட், ஒரே தலைவர்கள், ஒரே நபிகளை நீங்க 3 மதமும் வேற வேற மாதிரி கொண்டாடுது. இது ரொம்ப முரண்பாடா இருக்கேங்கிறேன் நான். இல்லை அப்படி இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த யூதர்கள்ட்ட கேட்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, மூசா நபியை இறைவன் காப்பாற்றினால நோன்பு வைக்கிறோங்கிறாங்க. அதுக்கு நபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்போ மூசா நபிக்கு தான் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களை விட மூசா நபியை மதிக்கிற நாங்கள் கூட நாளுக்க, உங்களை விட அதிகமாக எங்களுக்கு மூசா நபிகிட்ட உரிமை இருக்குது என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைங்க கேட்டாங்க. 9, 10 நோன்பு வைங்க. அவங்க 10 நாள் 10ஆம் நாள் மட்டும் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து 9ஆம் நாள் 10ஆம் நாள் நோன்பு வைங்கிறாங்க. அதுவும் நாங்கள் வைக்கிறோம். ரமலான் நோன்பும் ஒரு வருஷத்துக்கு வைக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்து நோன்பையும் நம்ம வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்னு கேட்டால் அதே மூசா நபி காப்பாற்றப்பட்டதுக்கு தான் வைக்கிறோம். இன்றைக்கும் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா, முஹர்ரம் மாதத்தில் 9ஆவது நாள் 10ஆவது நாள் 2 நாள் நோன்பு வைப்பாங்க. அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், மூசா நபி இறைவன் காப்பாற்றினான். இப்போ யூதர்கள் நம்பி முஸ்லீமும் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்களும் வைக்கணும். அப்போ யூதர்களும் வைக்கிறாங்க. யூதர்களும் வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் வைக்கணும்ல. மோசஸ் ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்களுக்கு இயேசுவை தவிர எதை ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாமே வேண்டுவாங்க. மோசஸை வந்து பைபிள் ஏற்றுக்கிறாங்களே கிறிஸ்தவர்கள். மோசஸை வந்து அப்படி ஒருத்தர் இருந்தார் ஏற்றுக்கிறாங்களே தவிர ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆபிரகாம், ஆமா, மோசடி நியாயப்பிரமாணத்துப்படி யாக்கோப்பின் 12 கோத்திரங்கள், 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்கள், அந்த வழி வந்தவர் இயேசுன்னு தானே சொல்றாங்க. அந்த வழியில வந்த ஆபிரகாமினுடைய பிள்ளைங்க யாக்கோப்பு இஸ் அதர்வைஸ் கால்ட் இஸ்ரவேல். யாக்கோப்பு தான் இஸ்ரவேல், யாக்கோட பேர். இந்த அளவுக்கு யாக்கோப்பும் ஆபிரகாமும் மோசஸும் அவங்களுடைய வேத நூல்களிலும் அவங்க நம்பிக்கைகளையும் பின்னி பிணைந்திருக்கும் போது அவங்களுடைய கான்செப்ட் எப்படி அவங்க ஏத்துக்காம இருப்பாங்க? இல்ல ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா, மோசையுடைய அந்த கான்செப்ட்ல முக்கியமானது என்னன்னு கேட்டால், அந்த விருத்த சேதனம் செய்கிறதுங்கிறது அவருடைய கான்செப்டில் உள்ளது. ஆமாம், சுன்னத். இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து அதை கடமை இல்லைன்ட்டாங்க. அதையும் மோசையை பின்பற்றலை. பன்றி சாப்பிடக்கூடாதுங்கிறது மோசையுடைய வேதத்தில் இருக்கிறது, அவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. இவங்க அது பன்றி வந்து பரவலாக சாப்பிட்றாங்க. அது தவறாக நினைக்கிறது இல்லை, அது அனுமதிக்கப்பட்ட உணவு ஒன்று தான் என்ன செய்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் பன்றியை வந்து உண்றாங்க. அப்போ உண்ணக்கூடாதுன்னு தானே அவங்க பைபிளில் இருக்குதுன்னா, அது எங்களுக்கு வந்து இதான் சட்டங்கிறாங்க. அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதை வந்து சும்மா பேருக்கு சொல்லுவாங்களே தவிர, அந்த பவுலடிகள் இருக்கார், அவர் சொல்கிறாரு, இதை நீ செஞ்சாலும் சரி தான், செய்யாட்டாலும் சரி தான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, சுன்னத் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. அதனால தான் கிறிஸ்தவர்கள் மத அடிப்படையில் சுன்னத் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் பண்ணுறாங்க. அந்த மருத்துவ அடிப்படையில் சிலர் பண்ணுறாங்களே தவிர, மத நம்பிக்கை அடிப்படையில் அவங்க பண்ணுறது கிடையாது. ஆனால் பண்ணணும். இயேசுவுக்கே பண்ணியிருந்தாங்க. இயேசுவுக்கே சின்ன பிறந்த உடனே அவருக்கு விருத்த சேதனம் பண்ணினாங்க. இருந்தாலும் அந்த இவங்க முந்தைய வேதத்தில் உள்ளதுனால அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அந்த பேர்களை மட்டும் பயன்படுத்திக்கிடுவாங்களே தவிர ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை சட்டமாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. இயேசு ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி தானே பேசியிருக்காரு. இயேசு பேசியிருக்கிறாரு. அதான் இப்போ கிறிஸ்தவம்னு சொன்னாலேயே இயேசு அவர்கள் உண்டாக்குனது அல்ல கிறிஸ்தவங்கிறது முதல்ல விளங்கிக்கிறணும். இயேசுவுக்கு பிறகு அவருக்கு அந்த கொல்லப்பட்டாருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, கொல்லப்பட்டார்னு அவங்க நம்புகிறாங்க. கொல்லப்பட்டதனுடைய அந்த அனுதாபத்தை வைத்துக்கொண்டு அதிலேருந்து ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குறாங்க. இயேசு உண்டாக்குனதாக இருந்தால் இயேசு கொலையை வச்சுக்கிட்டு சித்தாந்தம் உண்டாக்க முடியாது. அவருடைய கொலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு பிறகுதான் மதம் உருவாகுது, பிறகுதான் வருதுன்னு அர்த்தம். இப்போ இயேசுடையதாக இருந்தால் அவர் என்னுடைய கொலையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வருவார்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? இல்லை, இப்போ எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இயேசு வந்து அவர் இப்போ ஒரு இறைவனை வணங்குன்னு இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆமாம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிறீங்களே, ஏற்றுக்கிறோம். ஆமாம், இயேசுவை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிறோம். முகமது நபி சொன்ன போதனை தான் இயேசு சொன்னார், நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவங்கிறது எப்படி உண்டாகுதுன்னு கேட்டால், அதில் ஒரு பவுலடிகள்னு ஒருத்தர் ஒரு நுழைகிறார் உள்ள, சவுலும் அவருடைய பேர். பிறகு பவுலுன்னு பேரை மாற்றிக்கிட்டு இதை நுழைந்து கொண்டு இவர் அது கொல்லப்பட்டார்னு வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் கொல்லப்பட்டது எதுக்காக கொல்லப்பட்டார், உங்களுடைய பாவத்தை சுமந்து கொள்வதற்காக தானாக பலியானார்னு இவர் ஒரு கருத்தை விதைக்கிறார். இந்த கருத்து வந்து இயேசு விதைச்சது அல்ல, இயேசுக்கு பிந்தி வந்த இவர் விதைக்கிறார். அண்ணன் சொல்ல போனால் அவர் தானாவெலாம் பலி ஆகலை. இயேசுடைய அந்த பைபிள் அவங்க வச்சுக்கிற இந்த பைபிளில் படித்து பார்த்தா கூட அவர் ஓடி ஒளிகிறாரு, மலை உச்சிக்கு போயிடுறாரு, அவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க, எப்படியா தப்பிக்கத்தான் பார்க்குறாரு. பைபிள் அப்படி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதை காட்டி கொடுத்தாருன்னு அவங்க சொல்கிறாங்களே, யாரை காட்டி கொடுப்பாங்க? அவராக முன் வந்து பலியானார்னா காட்டியாக கொடுப்பாங்க? அவர் 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாருன்ட்டு அந்த கேளுங்கள் தரப்படும்னு பாட்டில் கூட சொல்லுவாங்க. 30 காசுக்காக வேண்டி காட்டி கொடுத்துட்டாங்கன்னு. அப்போ காட்டி கொடுத்தார்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அவராக பலியாகலை. இவங்க என்ன சொல்கிறார், பவுல் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய பாவங்களை
மனிதர்கள் பாவியா பிறக்கிறார்கள். காட்டி கொடுத்தாங்க தானே பைபிள்லயும் இருக்கு, பைபிள்ல இருக்குது. ஆனா கிறிஸ்தவம் அப்படி சொல்லல. காட்டி கொடுத்தாருன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. அவர் தானா பலியானாரு, என்ன எடுத்துக்கிறங்க, முரண்பாடா இருக்கு. முரண்பாடா தான் இருக்குது. முரண்பாடா உள்ள தான் ஏத்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாருன்னு கேட்டா அதை ஏத்துக்கிட்டாதான் கிறிஸ்தவமே. அதாவது நாமெல்லாம் பிறக்கும் போது பாவிகள், பிறவி பாவன் ஒண்ணு இருக்கிறது, அதுக்காக தான் அந்த ரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது இயேசு சொன்னதா? இயேசு எப்படி சொல்லி இருப்பாரு? இயேசுக்கு பிந்தி தானே உண்டாக்குறாங்க. அது எப்படி இயேசு சொல்லியிருப்பாரு. அது போக அப்ப இயேசு நோன்பு இருந்தாரா? ஏன்னா இயேசு கண்டிப்பா, எங்க நம்பிக்கை எப்படி இயேசு நோன்பு இருந்தார். ஏன்னு கேட்டா முந்தி உள்ள எல்லாருக்கும் நோன்பு கடமையா இருந்ததுனால இயேசுவும் கடமை. எனக்கு அதுதான் இது. அதாவது ஆதாம் காலத்துல இருந்து நோன்பு இருக்கு. அப்படிதான் குர்ஆன் படி, குர்ஆனுடைய கருத்து ஆதாம் ஏவாலே நோன்பு இருந்து. ஆமா, எல்லாருமே நோன்புன்னு ஒண்ணு கடமையை ஆக்கிட்டான் இறைவன் மனிதன். ஆனா அது எப்படி ஆதாம் காலத்துல இருந்து நபிகள் காலம் வரை இருக்கு. நீங்க உங்க நபிகள் காலத்துல இருந்து அது நோன்புங்கிற கான்செப்டை நீங்க சொல்றீங்க, இவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களும் பண்ணாங்கன்னு சொல்றப்ப உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட ஆதாம் தான் உலகத்தின் முதல் மனிதன் என்று ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவம் யூதம் ரெண்டுமே நோன்பை கட்டாயமாக்கல, நோன்பு இருந்தாங்கன்னு சொல்லல. ஆனா அவங்க பின்பற்றுகின்ற அதே முன்னோர்களை, தலைவர்களை, நபிகளை ஏற்றுக்கொண்ட நீங்க அவங்க நோன்பு இருந்தாங்கிறீங்க. வரலாற்றுல ஒரு 5000 வருஷம் ரொம்ப டிஃபரெண்டா முரண்படுது. அது எப்படி 5000 வருஷமா அந்த கருத்துக்கள் கடத்தப்படாம நபிகளாம் பிறந்ததுக்கு அப்புறம் நோன்புன்னு ஒண்ணு வரும்? இல்லையே, கடத்தப்பட்டுச்சு. அதனாலதான் நோன்புடைய அளவுல வித்தியாசம் இருக்கு. இங்க இந்த நபிகள் நாயகத்துக்கு என்னன்னு கேட்டா 1 மாசம்ங்கிற அதிகபட்ச அளவு தான் வித்தியாசமானது. ஒரு நாள் நோன்பு என்பது இருந்திருக்கிறது. ஒரு நாள் நோன்பு இருந்ததை அந்த யூதர்களே நபிகள் நாயகம் காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. அதை நபியும் பின்பற்றி இருக்கிறாங்க, ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வருது. அதை அவரும் ஏத்துக்கிறாரு. ஆமா, ஏத்துக்கிட்டு தான் நம்ம எங்களுக்கு இப்ப நாங்க இப்போ ரமலான் அந்த முஹர்ரம் வந்தா நாங்க நோன்பு வைப்போமே, ரமலான்ல வைக்கிற மாதிரி 1 நாள் 2 நாள் வைப்போம். 9, 10 நீங்க 1 நாள் வைக்கிறீங்கன்னா 2 நாள் வைப்போம். அப்படி மூசா நபி காப்பாற்றப்பட்ட நாளுங்கிற அடிப்படையில் அதே காரணத்துக்காக தான் நம்ம நோன்பு. அப்ப மோசஸ்ங்கிற கான்செப்டை பைபிளும் அது கிறிஸ்தவர்களும் பண்ணணும். அன்னைக்கு நோன்பு பண்றது இல்ல, யூதர்கள் பண்றாங்க. சரி, இப்ப யூதர்கள் நோன்புக்கும் உங்க நோன்புக்கும் என்ன வித்தியாசம்? அது நோன்புல சட்டங்கள் வித்தியாசம். அதாவது நோன்புல நமக்கு உள்ள சட்டம் அவங்க சட்டம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். இதே மாதிரி தான் இருக்கும்னு கிடையாது. ஒரு நோம்புனா அது உதாரணமா அந்த காலத்து நோன்புல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா பேசக்கூடாதுன்னு இருந்துச்சு. நோன்பு வச்சுட்டாங்கன்னா ஒரு நாள் நோம்பு சாப்பிடாம இருக்கிறது மட்டுமில்ல, யார்கிட்டையும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோன்பு இருந்துச்சு அந்த யூத சமுதாயத்தில். அந்த மேரி இருப்பாங்கள்ல, மரியம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களே என்ன செய்வாங்கன்னா மக்கள் கேட்கும் பொழுது நான் இன்னைக்கு நோன்பு வச்சுருக்கேன், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்பாங்க. நோன்பு வச்சுருக்கேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், பேசாமல் இருக்கிற அப்படி குர்ஆனில் இருக்குது. பேசாமல் இருக்குதுங்கிற ஒரு நோன்பு அந்த காலத்தில் இருந்திருக்குது. ஆனால் மதங்களில் மௌன விரதம் இருக்காங்களா? நபிகள் நாயகம் மௌன விரதம் இல்லைன்ட்டாங்க. அவங்களுக்கு அது இருந்துச்சு. மௌன விரதம் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. மௌன விரதம் இருக்கக்கூடாது, பேசணும் அப்படின்னு சொல்லி. அது எதை வச்சு மறுக்கிறாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஒரு நாள் பள்ளிவாசல்லேருந்து உரை நிகழ்த்துறாங்க. ஓப்பன் பிளேஸ், தட்டு பந்தல் மாதிரி தான் இருக்குது. வெளியில் ஒரு ஆள் வெயில் நின்றுட்டு இருக்கிறார். அதை பார்க்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட போய் உரையை நிப்பாட்டிட்டு கேட்குறாங்க, அந்த வெளியே ஒரு ஆள் நிற்கிறாரு, ஏன் நிற்கிறாரு? ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்கிறாரு, என்னன்னு கேட்கும் பொழுது அவர் வெயிலில் நிற்கிறதுனே ஒரு நேர்ச்சி பண்ணிட்டார். அவர் யார்கிட்டையும் பேசுவது இல்லைன்னு நேர்ச்சி பண்ணிட்டாரு, உட்காருவது இல்லைன்னு நேர்ச்சி பண்ணிட்டாரு, நோன்பு வைக்கிறதா நேர்ச்சி பண்ணிட்டாருன்னு சொல்லி நபிகள் நாள் சொல்கிறாங்க. அவர் சொன்ன எல்லாத்தையும் விட சொல்லுங்க, நோன்பு மட்டும் வைக்க சொல்லுங்க, அவர் பேசட்டும், உட்காரட்டும், வெயிலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பேச மாட்டேன்னு சொன்னார்ல, அதை மறுக்கிறாங்க. பேசாமல் இருக்கக்கூடாது, பேச சொல்லுங்கிறாங்க. அப்போ இந்த முந்தி காலத்தில் பேசக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு, அதை நபிகள் நாயகங்கள் மாற்றப்படுது. சில சட்டங்கள் மாறும். இப்போ நாங்கள் தொழுகைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் நெத்தியை நிலத்தில் வச்சு வணங்குறோம் இல்லையா, அவங்க மண்டிக்கால் போட்டு வணங்குவாங்க, அந்த முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு. ஓகே, அவங்களுடைய வணக்க முறை அப்படி இருக்குது. ஆனால் இறைவனுக்காக அதை செய்யணுங்கிறது தான். இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ஒரே வேதம் தானே இறக்கப்பட்டிருக்கு. தௌராத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அதாவது இப்போ குர்ஆன்ங்கிறது என்ன, நபிகள் நாயகங்கிறது புதுசா ஒன்றும் சொல்லலையே. ஆதாம் காலத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயத்தை தான் நான் சொல்றேன்னு தானே சொல்றாரு. இப்ராஹிம் காலத்திலிருந்து ஆபிரகாமின் மதம், இது எல்லாம் ஒரே கான்செப்டை தான் நீங்க 5000 அந்த ஆதாம் காலத்திலிருந்து சொல்லிட்டு வரீங்க. நபிகள் நாயகம் நானும் அதை தான் சொல்றேங்கிறாங்க. அப்புறம் அதுதான் எனக்கு இங்க ஒரு சாமானியனா எனக்கு குழம்புது. அப்போ ஒரே விஷயத்த சொன்னா நீங்க 3 பேரும் ஒரே விஷயங்களை செய்யணுமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அதான் ஒரே விஷயம் என்பது என்னன்னு கேட்டா, அடிப்படை அந்த கொள்கை இருக்கு பாருங்க, அது ஒரே விஷயம்தான். இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இந்த விஷயம் ஆதாமில் இருந்து முகமது நபி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அது மாறவே இல்லை. அதே மாதிரி சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. அது 3 பேர் நம்புறீங்க. எல்லாத்தையுமே அது இருக்குது. அடிப்படை கொள்கைன்னு சிலது இருக்குங்க.
உபரி சட்டங்கள்னு சிலது இருக்குது. சட்டங்கள் வந்து காலத்துக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, அவங்களுடைய பலவீனத்துக்கு தகுந்தவாறுலாம் என்ன செய்ய மாற்றப்படும். அன்றைக்கு யூத சமுதாயத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆடைகள் அசுத்தம் பட்டுருச்சுன்னு சொன்னால் அதை கட் பண்ணி போட்டுருணுன்னு இருந்துச்சு. அந்த இடத்த கட் பண்ணிடணும்னு அவங்களுக்கு சட்டம் இருந்துச்சு. நமக்கு கழுவுனா இறை செய்தி கிடையாது, அது அவங்களுக்குள்ள இறை செய்தி அந்த காலத்து இறைவன் கொடுத்துருந்தான். அது இன்றைக்கு இறை செய்தியே ஆண்டுக்கு மாறுமா? மாறும்ல, காலத்துக்கு காலம் மாறும். ஆமாம், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறும்ல. இப்போ நபிகள் நாயகமே மக்காவில் இருந்தாங்க. அவங்கள வந்து அடிக்கு அடி பல்லுக்கு பல்லுன்னு அன்னைக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏன் அடி வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த குற்றவியல் சட்டங்களை அமுல்படுத்த முடியாது. மதீனாவுக்கு வந்த பிறகு ஆட்சி வந்துருச்சு, அப்போ ஒரு சட்டம் வருது. அப்போ சூழ்நிலை மாறும்போது சட்டம் மாறும். அது இறைவனுடைய அறியாமையை காட்டாது. அந்த சூழ்நிலைக்கு அதான் சட்டம். இவங்க பலவீனர்களாக இருக்கிறாங்க, இவங்க தாங்க மாட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் கொடுப்பாரு. அவங்க பலமானவங்களா இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ராஹிம் காலம், மோசஸ் காலம், நபிகள் காலம், ஈசா நபி காலத்திலையும் சட்டங்கள் மாறி 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 சட்டங்கள் மாறி. நபிகள் நாயகம் காலத்திலே சட்டம் முன்ன ஒன்று பின்ன ஒன்று மாறி இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் அப்ப வந்து வகி இறை செய்தி பொதுவான ஒரு செய்தி இருக்கு. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சில சட்டங்கள் மாறி இருக்குன்னா, இஸ்லாம் அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலம் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு வரி கூட மாற்றக்கூடாது, இதுதான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணும்போது நீங்க இதுகாரம் கூறி வந்து அந்த கருத்துக்கே முரண்படுது. காலத்துக்கு ஏற்ப மாறி இருக்கு அப்படிங்கிற நீங்க சொல்ற விஷயம் இனிமே அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அது இல்லை, முரண் இல்லை. ஏன்னு கேட்டா காலத்துக்கான அதுவா மாறல, இறைவன் மாத்திரான்னு தான் நாங்க சொல்றோம். இது இறைவன் மாத்திரக்கு சான்ஸ் இல்லையே. முகமது நபி இறுதி நபி ஆயிட்டாரு. 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. வேற இறைவன் தானே மாத்தணும். எங்க நம்பிக்கை பிரகாரம் இறைவன் மாத்தணும். இறைவன் மாத்தணுமா இருந்தால் ஒரு தூதர் வரணும். தூதர் மூலமா தான் மாற்ற முடியும். என்கிட்ட இறைவன் பேச மாட்டாரு, தூதர் இல்லைன்னு ஆக்கிட்டோம். அப்படிங்கும்போது இப்போ மாற்ற அதிகாரம் இருக்கு, இறைவனுக்கு தான் இருக்குது. ஆனால் இறைவன் மாற்ற மாட்டான். ஏன்னு கேட்டால் அந்த நபிகள் நாயகம் காலத்தில் கொடுத்த அந்த சட்டம் வந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் பொருந்தக்கூடிய வகையில், மாத்திரக்கு தேவை ஏற்படாத வகையில் கொடுத்துட்டான். அதனால அது மாற்றம் வந்து இறைவன் மாற்றலாங்கிறதா எங்களுடைய கான்செப்டே தவிர ஒரு காலம் சென்றால் மாறணுங்கிற கான்செப்ட் கிடையாது. இறைவன் மாற்றாமல் இருந்தான்னா அப்படி தான் செய்யணும். கடவுளுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு தான் நாங்கள் இஸ்லாமிய நம்பிக்கையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதனால அன்னைக்கு மாற்றுறது வந்து அவங்களா மாற்றிக்கிறல. அதாவது மோசைக்கு உள்ளதை இயேசுநாதர் மாற்றினார்னு அவராக மாற்றிக்கிறல, இறைவன் மாற்றுறான். ஆதமுக்கு உள்ளதை வந்து ஆபிரகாம் மாற்றினார்னு அவர் மாற்றலை, இறைவன் தான் அதை மாற்றி கொடுக்குறான். எவன் அந்த சட்டத்தை கொடுக்குறானோ அவனுக்கு மாற்றுற அதிகாரம் இருக்குங்கிறது தான் எங்கள் நம்பிக்கை. முகமது நபிக்கு கொடுத்தது வந்து இத்தனை வருஷம், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி அது மாற்றுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா இறைவன் மாற்ற மாட்டான், இறைவன் தான் அதை மாற்றணும். இறைவன் தான் முகமது தான் கடைசி நபின்ட்டானே. கடைசி நபின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வரமாட்டார். நபி வரலன்னா மாற்றம் வராது தானே. ஒரு நபி மூலமாக இறை தூதர் வழியாகத்தான் சட்டங்கள் வரும், சட்டங்கள் மாற்றப்படும். இறைவன் தூதர்கள் அனுப்பவே மாட்டான்னு ஆயிரும் பொழுது அப்போ முகமது நபி என்ன கொண்டு வந்தாங்களோ அது உலகம் அழிகிற வரைக்கும் அது இருக்கும். இப்போ தொழுகையில் கூட்டு தொழுகைங்கிறது கட்டாயமா? கூட்டு தொழுகைங்கிறது விரும்பத்தக்க ஒன்று, கட்டாயம் கிடையாது. தனியாக கூட தொழுகை. அரபு நாடுகளில் கார்பரேட் கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் கூட்டு தொழுகைலாம் இல்லை. அப்போ கார்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஏற்ப இஸ்லாமிய சட்டங்களை அந்த மத குருமார்கள் மாற்றிக்கிறாங்க, கட்டாயப்படுத்தலை. சாமானியர் ஏழைகள்கிட்ட வந்து இந்த மத கட்டுப்பாடு அதெல்லாம் பேசுகிறவங்க கார்பரேட்டுகள்ட்டையும் பணக்காரர்கள்ட்டையும் வந்து நாங்கள் தொழுதே ஆவோம் அப்படின்லாம் இவங்களால பேச முடியல. இது கூட்டு தொழுகைங்கிற கான்செப்ட்லாம் கார்பரேட் கம்பெனி சவுதியிலேயே அடிச்சிருச்சு. அவங்களுடைய தப்பான தகவலுங்க. அது கூட்டு தொழுகை நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், சவுதியில் வந்து எம்என்சியில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் கூட்டு தொழுகை நீங்கள் எல்லாத்துலேயும் சவுதி முழுசு கூட்டு தொழுகை நம்மளை விட அதிகமாக என்ன செய்கிறாங்க, பேணுறாங்க. கூட்டு தொழுகைக்காக வேண்டி அது அந்த மாதிரி அவ்வளோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பள்ளிவாசல்லாம் நிறைஞ்சு தொழுகையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க, நிறைஞ்சி வழியும். பெண்களுக்குன்னு தனி பள்ளிவாசல் வச்சு அங்கேயும் கூட்டு தொழுகை அது அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை, அதை கூட செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சவுதி அரபு நாடுகள்லாம். அதனால கூட்டு தொழுகையை வந்து எப்போ இல்லாமல் ஆக்கினாங்கன்னு கேட்டால் கொரோனா டயத்தில் அது வந்து ஒரு அரசுனுடைய ஒரு சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டளை. அதுக்காக வேண்டி கூட்டு தொழுகையை நீங்கள் வீட்டில் தொழுதுக்கிறங்க, வராதிங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நேற்று சொல்லியிருக்கிறாங்க, இந்த குண்டு போட்டுட்டு இருக்கிறதுனால, ஈரான் தாக்குறதுனால அனைவரும் வீடுகளில் தொழுதுக்கிறங்க. இப்போ சொல்லியிருக்கிறாங்க 2-3 நாளைக்கு. இந்த 2-3 நாளாக வீட்டில் தொழுகிறாங்க, அவங்க இடத்துல தொழுதுக்கிறங்க, பள்ளிக்கு யாரும் வர வேண்டாம்னு இருக்காங்க. இது பாதுகாப்பு கருதி, அதுவும் இஸ்லாத்தில் உள்ளது தானே. உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்ங்கிறது இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு கட்டளை. ஒரு பொதுவான இடத்துல இருக்கும்போது நிறைய பேர் செத்துருவாங்க, தனித்தனியாக இருந்தால் வீடுகளில் தாக்க மாட்டான் அப்படின்னு நினைத்து கொண்டு. ஆனால் அவங்க இந்த இலக்கு வைக்கல, ஈரானில் அமெரிக்க பேச தான் இலக்கு வைக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க அச்சத்தில் என்ன செய்யறாங்க, அச்சத்தில் பள்ளிவாசலுக்கு யாரும் வர வேணாங்கிறாங்க. இந்த 2 கட்டத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வர வேணாம்னு சொன்னது, வீட்டில் தொழுதுக்கிறங்கன்னு சொன்னது கொரோனா டயத்தில். அது வந்து அங்கே மட்டும் சொல்லல, எங்கேயும் தான் செஞ்சோம். இங்கே கூட நாங்கள் வெள்ளிக்கிழமை பிரேயர்லாம் நடத்தலை. இல்லை, கொரோனா டயத்தில் வந்து இங்கே உள்ள அரசாங்கம் உத்தரவு போடுது,
இலங்கையில் போட்டாங்க, மேற்கத்திய நாடுகள் எல்லா நாடுகள்லையுமே அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த கூட்டு தொழுகையை நாங்கள் தவிர்த்திருக்கமே தவிர எல்லா இடத்துலையும் கார்பரேட்டுகளும் நல்லா அதை பேணுவாங்க. அப்படி அதெல்லாம் பிரச்சனை. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சவுதியில் பார்க்கலாமே, பள்ளிவாசல் உள்ள வீடியோ, சவுதி வீடியோ திறந்தீங்கன்னா எல்லா பள்ளியிலையும் நடக்கிற தொழுகையெல்லாம் வந்து லைவ் பண்ணுறான். எல்லாம் பெரிய பணக்காரன் ஏழை அந்த வேறுபாடு இல்லாமல் தொழுகையை பண்ணிடுவாங்க. கார்பரேட்டுகளால் அந்த கணக்கு இல்லை. அப்புறம் அந்த நோன்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் இப்போ நபிகள் நாயகம் இஸ்லாத்தை இறக்குறாரு, அதுக்கு முன்னாடியே நோன்பு ஒரு கல்ச்சரா அந்த சமுதாயத்தில் இருக்கு, அரபிய கல்ச்சாரத்தில் இருக்கு. இருந்துச்சு, நம்ம அரபுகள்கிட்ட இருந்துச்சுல. இதே இந்த முஹர்ரம் 10ஆம் நாள்னு சொல்றேன்னு இல்லை, அது அரேபியா கலாச்சாரத்தில் இருந்ததா, நீங்க செமிட்டிக் மதமான இந்த மதங்களுடைய பாரம்பரியமா இருந்ததா? ஏன்னா அரபி கலாச்சாரங்கிறது ஓரிரை கொள்கை மட்டும் இல்ல, அவன் கல்லு சிலையெல்லாம் வணங்கிட்டு தான் இருந்திருக்கான். அந்த கலாச்சாரத்திலேயே இயல்பான கலாச்சாரமா இது இருந்ததா ஒரு நாள் நோம்புங்கிறது, இல்ல இந்த ஓரிரை கொள்கை வந்ததுக்கு அப்புறம் வந்ததான்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது முதல்ல நபிகள் நாயகம் வந்து மக்காவில் இருக்கும்போது இந்த 10ஆம் நாள் நோன்பு வச்சாங்கல்ல, அது வந்து அந்த அரபுகள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் வச்சாங்க. ஆபிரகாமுடைய வழிமுறை அது. அதனால தான் அந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த காபத்துல்லாவுக்கு தெரியும். ஆபிரகாம் வந்து ஹிப்ரூ லாங்குவேஜ்ல அவங்க அரேபியர் கிடையாதுல்ல, அரபி கிடையாது, ஆபிரகாமுடைய சந்ததி தானே இவங்க. ஆமா, ஆபிரகாமுடைய ஒருவேளை பார்த்தா நபிகள் நாயகம் பியூர் அரேபியர் கிடையாது, பியூர் அரபி கிடையாது தானே, அவருடைய பூர்வீகம் வந்து ஹிப்ரூ தான். ஆமா, அவருடைய தந்தை வழி ஹிப்ரூ தான், தாய் தான் அரபி. ஓ, அதாவது இஸ்ரேல் தான் பூர்வீகம் நபிகள் நாயகத்துக்கும். இஸ்ரேல் இல்லைங்க, அதாவது நபிகள் நாயகத்துடைய அவர் இப்ராஹிம் நபிங்கிற ஆபிரகாம் இருக்கார்ல, அவருக்கு 2 பிள்ளைங்க. ஆமா, ஒரு பிள்ளை ஈசாக்குங்கிறாங்க, அவர் வந்து இந்த ஜெருசலம் பகுதியில் இருந்தார், ஈசாக்குங்கிறாரு. இன்னொருத்தர் இஸ்மாயில். அவர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மக்கா இருக்குல்ல பாலைவனத்தில் கொண்டாந்து மனைவியும் அந்த பிள்ளையும் விட்டுறாரு. விட்ட பிறகு அவங்கள அங்கே இந்த ஜம்சம்ங்கிற கிணறு உற்பத்தியான பிறகு தண்ணி வசதி இருக்கேன்னு பலரும் குடியேறுறாங்க. அந்த குடியேறின குடும்பத்தில் உள்ளவங்க அரபு பேசுறவங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் இஸ்மாயில் அரபியை கத்துக்கிட்டாருன்னு ஹதீஸ்ல இருக்குது. யார்கிட்ட இருந்து? அந்த குடியேறினாங்கல்ல அரபுகள், அந்த மக்கள்கிட்ட இருந்து. அதனால அரபு பெண்ணை அவர் கல்யாணம் பண்றாரு. அதனால இஸ்மாயில்ங்கிற வழித்தோன்றல் தான் அரபுகளா இருந்தாலும் இஸ்மாயில்ங்கிறது வந்து அவர் அரபி கிடையாது, அவருடைய மனைவி தான் அரபி. அவருடைய மனைவியிடமிருந்து அரபியை கத்துக்கிட்டாரு. அதனால வந்து இப்போ அந்த வழிமுறையில் சில காரியங்களை அரபுகளும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. சுண்ணத்தெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஆபிரகாம் வழிமுறையெல்லாம் பண்றாங்க. அரபுகள் சுண்ணத்து பண்ணாங்கல்ல, அது இஸ்மாயில் வழியாக தான் அது அரபி கல்ச்சர்ட்ட அந்த ஆபிரகாமிய மத கல்ச்சர் வந்துருச்சு. அந்த கல்ச்சர்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, முஹர்ரம் 10 ஒரு சிறந்த நாள் நோன்பு வைங்கன்னு ஒரு வழிமுறை. அப்ப அந்த செமிட்டிக் அந்த ஓரிரை கோட்பாடு அடிப்படையில் தான் நோன்பு இங்க வருது. அரபிய கலாச்சாரத்துல இல்ல, அரபி கலாச்சாரம் இல்ல, அந்த இஸ்லாம் அந்த நபியுடைய வழிமுறையில வருதுன்னு தான் நாங்க நம்புறோம். அதனாலதான் அன்றைக்கு அந்த மக்காவில் இருக்கும் பொழுது அப்ப இந்த செய்தி நபிகள் நான் தெரியாது, எது யூதர்கள் நோன்பு வைக்கிறது அதெல்லாம் தெரியாது. அதை வச்சு அவங்க வைக்கவே இல்லை. அவங்க வந்து மக்காவில் எல்லாரும் வைக்கிறாங்க, இது ஆபிரகாம் வழிமுறை நம்மளும் வைக்குவோம் அப்படின்னு சொல்லி முஹர்ரம் அந்த 10ஆவது நாள்ல நபிகள் நாயகம் எதிர்த்தாங்கல்ல, அவங்க நோன்பு வச்சாங்க, நபிகள் நாயகம் நோன்பு வச்சாங்க. அது ஏன்னு கேட்டா அந்த இது வந்து ஆபிரகாம்ட்டு வரக்கூடிய வழிமுறை, ஒரு பாரம்பரியமா அப்படின்னு சொல்லி மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நாங்க நோன்புக்கு நீங்க எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க இந்த காரணம் சொல்றாங்க, மூசா நபிக்கு. அப்ப மூசா நபிக்கு வந்து நாங்க அதிக மதீனால வந்து யூதர்களை பாக்குறாங்க, அவங்க நோன்பு வைக்கிறாங்க. இவங்க வச்சது காரணம் வேற, அவங்க வச்சுட்டு ஏப்பா நீங்க ஏன் வைக்கிறீங்க, எங்களுக்கு தானே அந்த வழிமுறை இருக்கு, உங்களுக்கு என்னத்துக்கு அந்த வழிமுறைன்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து மூசா நபி நபிகள் நாயகத்துக்கும் அவ முன்னோர் தானே. ஆமா, முன்னோர் தான். அப்புறம் அவரு யூதர்கிட்ட இருந்து தான் மூசா நபி வரலாறு தெரிஞ்சுக்கிறாராங்க. ஆமா, இப்படித்தானே இறைவன் அறிவிச்சு கொடுத்தானே தெரிய முடியும், இறைவன் சொல்லாத வரைக்கும் தெரியாதுல்ல. நபிகள் நாயகத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே இறைவன் வழியாக வரணும். அப்ப இவருக்கு வந்து இப்ராஹிம் இஸ்மாயில் அந்த இதுதான் தெரியும் இவருக்கு, அதுவும் கூட எது கரெக்டுங்கிறது இறைவன் கற்றுக் கொடுப்பான், அதான் தெரியும். அப்ப கிறிஸ்தவ யூத அறிஞர்கிட்ட இருந்து தான் அதை கேட்டுக்கிறாரு. சில விஷயங்கள் அப்படியும் கேட்டு எடுத்துருக்காங்க. சில விஷயம் இந்த விஷயம் இந்த தகவல் அவங்கள்ட்ட தானே பெறாங்க. மூசா நபி காப்பாற்றப்பட்ட ஒரு செய்தி, வரலாறுகளை நம்ம கரெக்டான வரலாறு இருந்தால் யார்ட்டையும் ஏற்றுக்கலாம்ல. இறை தூதர் என்ற காரணத்தினால் உலக வரலாறுலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவன் எப்படி இறைவனை வழிபடணும் அந்த முறைகளை சொல்வதற்கு தான் தூதர் வர்றாரு, வரலாறை சொல்வதற்கு வரல. அந்த வரலாறு வந்து அவங்கள்ட்ட இருப்பது கரெக்டான வரலாறு இருக்குமே, அதனால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஏற்றுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா 2 நாள் நோன்பு வைக்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நோன்பு வைத்தல் என்பது அந்த அரபுகள்கிட்டையும் இருந்தது,
அவங்க வந்து இஸ்மாயில் வழியில் அதை வைக்கிறாங்க. இல்லை அது இவங்கள்ட்ட இருந்து வந்தது தானே, மோசஸ் இப்ராஹிம்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தானே ஒரு வகையில். அதான் இவங்களுக்கு வந்து மோசைட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க, அவங்க இஸ்மாயில்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் அந்த நாளை சிறந்த நாள்னு கருதுனாங்க. இந்த முஹர்ரம் 10ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து செய்கிறாங்கன்னா யூதர் முக்கியமான நாள்னு கருதுவாங்க, நாங்கள் முக்கியமான நாள்னு கருதுவோம். அப்படி இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர் மட்டும் செய்ய மாட்டாங்க. அதுதான் புரியல. உங்களுக்கு சீனியர் வந்து கிறிஸ்தவம் தானே, அவங்க தானே செஞ்சுருக்கணும். அவங்க நிறைய விட்டாங்களே. அது இந்த கிறிஸ்தவம் இருந்தாங்க. மைக்கேல் ஹார்ட்னு ஒருத்தர் அறிஞர் இருக்கார், அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், த 100 பேர் அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். அந்த புஸ்தகத்தில் என்ன செய்யறார், பெரிய வரலாற்று ஆய்வாளர். அவர் என்ன செய்யறா, உலகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு 100 பேர் எடுக்கிறார். உலக வரலாற்றில் மக்களுக்கு சமுதாயத்துக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள்னு ஒரு ஆயிரக்கணக்கான லிஸ்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேருடைய வரலாறு எழுதியிருக்கிறார். அந்த 100 பேர் வரலாறில் முதல் இடத்துல முகமது நபின்னு போடுறார். போட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா 3வது இடத்துல இயேசுவை வைக்கிறார். அதுக்கு காரணம் சொல்கிறார் அவர். அதுக்கு தான் முக்கியமானது. முன்னுரையில் சொல்கிறாரு, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இயேசுவுக்கு நான் 3ஆம் இடம் கொடுத்தேன் என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அவர் கிறிஸ்தவர். மைக்கேல் ஹார்ட் பேரில் விழுந்ததில்ல, மைக்கேல் ஹார்ட். முகமதுக்கு நான் முதலிடம் கொடுத்தேன், இயேசுவை நான் 3ஆவது இடத்துல வச்சிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எதுக்காக நான் செஞ்சேன்னு கேட்டால், கிறிஸ்தவம்னு சொல்லக்கூடியதில் எந்த ஒன்றுக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் கிடையாது. பின்னாடி வந்த பவுல் உண்டாக்குனது எல்லாமே. அப்போ அதில் இயேசுவுக்கு கிறிஸ்தவரே சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு, இஸ்லாம்ங்கிற முகமது தான் எல்லாமேங்கிறார். முகமது செஞ்ச சாதனைக்கு முகமதே சொந்தக்காரர். இஸ்லாம் உருவாக்கம்ங்கிறது முகமது நபியோட அவர் தான் இறந்ததுக்கு அப்புறம் உருவாகல அவரே உண்டாக்கிட்டு போனது. கிறிஸ்தவம் என்பது அவருக்கு பிந்தி உண்டாக்குனதுனால அவரை எனக்கு முதலிடத்தில் வைக்க முடியல. எவ்வளவு அது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தாலும் பெரிய தாக்கம் இருந்தாலும் அது இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படின்னு ஒரு வரலாற்றை ஆய்வு கண்ணோட்டத்தில் எழுதக்கூடிய கிறிஸ்தவத்தில் பற்று உள்ள அந்த மைக்கேல் ஹார்ட் சொல்றாரு. இந்த தி 100ங்கிற புக்கு தமிழில் 100 பேர்னு தமிழாக வந்திருக்கு. தமிழ் மொழியில் அந்த நூல் வழியாக இங்கே மன்னடியில் கிடைக்கும். 100 பேர் அந்த புஸ்தகத்துக்கு பேர். அதில் இந்த இது சேர்ந்த 100 பேர் உலகத்து வரலாற்றை இருக்கா? ஆமாம், தமிழில் இருக்கு. 100 பேர்னு அதுக்கு பேர். அப்போ ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வர்றாரு. அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அந்த உமர் ஹலீஃபா எல்லாம் 50வது இடத்துல எழுதுவார். இந்த மத காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம முகமதை முதலிடம் கொடுப்பதற்கு காரணம் கிறிஸ்தவ மார்க்கும் நிறைய பெரிய அளவில் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு, இஸ்லாமும் ஏற்படுத்தினுச்சு. ஆனால் இஸ்லாத்துக்கு முகமது தான் சொந்தக்காரர், கிறிஸ்தவத்துக்கு ஏன் சொந்தக்காரர் இல்லைங்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அவருக்கு பிந்தி தான் உண்டாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. இப்போ நோன்புல வந்து காதலன் காதலி பேசலாமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசலாம்? ஏன்னா தப்பான விஷயத்த பார்க்கக்கூடாது. இப்போ இன்னைக்குள்ள ட்ரெண்ட் சொன்னால் ரீல்ஸ் பார்க்காதயா, நோம்பு டயத்தில் போய் இந்த கண்டதை ஏதாவது ஆடிக்கிட்டு பார்க்காத. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் கிடையாதுல்ல, இந்த சினிமா ஏதாவது பார்க்காத, அதாவது அசிங்கமாக வரும் நோம்பு டயத்தில். எல்லா நேரமும் எப்படி இருக்காங்க, நோம்பு டயத்தில் சினிமா பார்க்காதயா அப்படின்னு சொல்லுவாங்க, பாட்டு பார்க்காத, டிவி பார்க்காதன்னு இருப்பான் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து ரீல்ஸு ஏதாவது டான்ஸ் ஆடிட்டு வரும், கண்டது ஏதாவது தப்பாக மனசு போயிடும், போகாதீங்கிறாங்க. நோம்புல இந்த மாதிரி நோம்புட்ட நேரத்தில் காம உணர்வோ காதல் உணர்வோ அது மாதிரிலாம் கூடாது, காதலிட்டியோ மனைவிட்டியோ பேசக்கூடாது, இந்த மாதிரி எதுவும் தடை இருக்கா? அதில் என்ன தடை இருக்குன்னா, தாம்பத்தியம் கொள்ளக்கூடாது மட்டும்தான் தடை. தாம்பத்தியம் கொள்ளக்கூடாதா? அந்த பகலில், அந்த ராத்திரியில் கொள்ளலாம். அதாவது நோன்பு வைக்கிற டைம் இருக்குல்ல, சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாதுங்கிற அந்த நேரத்தில் அந்த தப்பான உணர்வு. அந்த நேரத்தில் வந்து ஏதாவது காலையில் அதிகாலையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் பகல் நேரத்தில் தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடாது. அதாவது நோன்புடைய சட்டம் என்னன்னு கேட்டாங்க, 3 சட்டம் தான். அதாவது அந்த வைகரையிலிருந்து கிழக்கு வெளுத்ததில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, தாம்பத்தியம் ஈடுபடக்கூடாது. இந்த 3 தான் நோன்புடைய சட்டமே தவிர பாக்கி எல்லாமே வந்து நோன்புக்குன்னு ஸ்பெஷல் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது எப்பவும் உள்ள சட்டம். அது எப்பயும் இருக்கிறது, எப்பவும் உள்ள சட்டங்கள் வேண்டாம் அதில் இருக்குமே தவிர நோன்புக்குன்னு ஸ்பெஷல் சட்டம் கிடையாது. தப்பான படம் தப்பான விஷயம் பார்க்கக்கூடாதுங்கிறது எப்பவும் உள்ளது. நோன்பு டயத்தில் எப்பயும் தப்பான விஷயம் கோல் சொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாதுங்கிறது எப்பவும் உள்ளது தான். ஆனால் நோன்புக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட இந்த 3 அதே நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்போ நோம்புன்னு இருந்துக்கிட்டே அதை செய்கிறேங்கும் போது அது கொஞ்சம் கூடுதல் பேணுதலாக இருக்கு, அது மாதிரி வரும். நோம்பு வச்சுட்டு தப்பை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலதையும் தவிர்த்துருவாங்க. போய் நோம்பு நேரத்தில் பொய் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்து பொய் சொல்கிற ஆளுங்க கூட நோம்பு நேரத்தில் பொய் சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, நோம்பை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பொய் சொல்லணும், அப்படி தான் வந்திருக்கே தவிர நோம்புடைய பிரத்யேக சட்டம் அது இல்லை.
நபிகள் பொதுவா மத அமைப்புகள்ல இந்த விரதம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆண் பெண் சேர்க்கை வேணாம், அது ஒரு கட்டுப்பாடா இருங்களேன். அதான் அந்த பகல் மட்டும்தான் கட்டுப்பாடா இருக்கிறது. மத்த மதத்துல பொதுவா அந்த 30 நாள் கட்டுப்பாடா இருக்கணும். அப்படி இருக்கு, அப்படி கிடையாது இஸ்லாத்துல இல்ல. அப்ப இரவு நேரத்துல எப்படி இருக்கணும், அதை ஒரு தப்பான செயலா பார்க்கல. இஸ்லாம் பார்க்கவே இல்லை. அதே நேரத்தில் வந்து அந்த ஆபாசமான விஷயங்களை விட்டு விலகி இருக்கணுங்கிறது எப்போதும் உள்ளது. நோம்புக்கு மட்டும் உள்ளது. 30 நாள் இருந்துட்டு 31 நாள் இருந்து எப்படி இருந்து எப்பவுமே தவிர்க்க வேண்டிய தவிர்த்து தான் அது இந்த மாதிரி தப்பான விஷயங்கள். புகைப்பிடிக்கிறது எப்பவுமே கூடுது தான், அது நோம்புக்குன்னு மட்டும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான். நோன்பு எந்த காலகட்டத்தில் உருவாச்சு, எப்போ இருந்து தொடங்குச்சு, இஸ்லாமா யூதமா கிறிஸ்தவமா, ஆதாம் காலத்திலே நோன்பு இருந்ததா, இதே மாதிரியான காலகட்டமாக இருந்ததா, அது எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், ஏன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறுபடுது, அப்போ உங்களுடைய ஓரிரை கோட்பாடுலேயே பல்வேறு விதங்கள் அப்டேட் ஆகிருக்கு, மாறி இருக்கா, அப்போ மாறாத ஒன்று இஸ்லாத்தை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த காலத்திலே மாறி இருக்கே போன்ற பல்வேறு நுட்பமான கேள்விகளுக்கும் வரலாற்றின் அடிப்படையிலும் உங்கள் நம்பிக்கையின் பார்வையிலிருந்து ரொம்ப விரிவாக மக்களுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி.